வரம் தருக. கைகை மேலிருந்த கோபத்தினாலே சாகர நேரத்தில் சொன்னாலே சொன்னேன் என்றே இவள் என் தாரமும் அல்லல் துறந்தேன் அப்பரதந்தனை மகன் என்று முன்னேன் சொல்லிட்டு செத்து விட்டார். கைகையும் மனைவி இல்லை, அப்பத்த புள்ள பரதையும் மகன் இல்லை. அதை கேட்கிறார் சார். பழையபடி அவள் ராணியாக வர வேண்டும், அவள் பெற்றெடுத்த மகன் என் தம்பியாக வேண்டும் என்று சொல்கிறாரே, இதுதான் ராமாயணம். உடனடியாக பரத்வாஜ விருந்து கொடுக்கிறார். எத்தனை நாள் ஆச்சுன்னார்? 14 வருஷம் முடிய போன்னு சொன்ன உடனே பரதன் தீக்குளித்து விட போகிறான் என்று பயந்து கொண்டு உடனடியாக அங்கேயும் ஆஞ்சநேயர் மோதிரம் கொடுத்து அனுப்ப, தீ குளிக்கின்ற நேரத்திலே அவனை தேற்றியவள் கௌசல்யை. அப்போது சொன்ன வார்த்தை, இது அனைத்தும் விதியால் ஏற்பட்டது, தனிப்பட்ட மனிதனால் ஏற்பட்டது இல்லையப்பா என்று சொல்லி கொண்டிருக்கும்போது ஆஞ்சநேயர் வந்திட சிறப்பாக மோதிரத்தை தந்திட அவன் உயிர் காப்பாற்றப்பட்டான். இங்கே புஷ்பமானத்தை ஏறிக்கொண்டு அனைவரும் புறப்பட்டு போக ஒவ்வொரு இடத்திலாம் காட்டின்னு போனாராம் ராமபிரான். சீதை ஒரு பக்கம் வந்தோடனே இந்த இடத்த காட்டாதீங்க நாளாம் பஞ்சவடியை, இங்கே தானே மான் மேல் ஆசைப்பட்டேன், இதை காட்டாதீங்கன்னு சொல்ல நேரடியாக நந்திமதி கிராமத்துக்கு வருகிறார்கள். நந்திமதி முறைப்படி ராமருக்கு ஆட்சியை தத்தம் கொடுக்க உடனே ராமபிரான் முடிசூட்டு விழா நிறைய தீர்த்தங்களெல்லாம் கொண்டு வந்து மாறி மாறி ஆஞ்சநேயர் சுக்கிரேவனை விபீஷணன் எல்லாரும் போய் நல்ல நல்ல நதிகள் தீர்த்தெல்லாம் கொடுத்து அபிஷேகம்லாம் பண்ணி ராமபிரானுக்கு வசிஷ்டர் மகுடம் சூட்டினார் என்ற அளவிலே இதை பாட போகிறேன். இத்தோட முடியாத ராமாயணம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும். அரியணை அனுமுந்தாங்க அங்கதன் உடைவால் ஏந்த பரதன் வெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி பட்ட விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூற்றடையில் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மோதி. என்னுடைய 100வது பட்டாபிஷேகம். ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இட். நான் 100 பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேன், எனக்கு புரியல. ஐ டோன்ட் பிலீவ் இட். இந்த பாடலுக்குரிய அர்த்தத்தையும் மற்ற ராமாயண தத்துவத்தையும் இந்த சொற்பொழிவு நிறையும் போது சொல்லுகின்றேன். அனைவருக்கும் ஒரு ராமாயண புஸ்தகம் இனாமாக ஒரு பகுமதியாக கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு முதல் என் அருமை தங்கை சுதா சேஷன் அவர்களை அழைத்து பாராட்ட விரும்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான கட்டத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கக்கூடிய கட்டத்தில் எல்லோரும் கிட்டத்தட்ட அந்த அயோத்தி மாநகரத்திற்குள்ளேயே இருக்கிற வேளையில் ஏதோ இந்த பூஜை வேளைக்குள் கரடி என்று சொல்லுவது போல. ஆனால் என்ன இருந்தாலும் பட்டாபிஷேகம் எல்லாம் முகூர்த்த நேரத்தில் தான் வரணும். அதனால் அந்த முகூர்த்த நேரம் ஒருவேளை இன்னும் சில மணித்துளிகள் பொறுத்துத்தான் வரலாம். பெரியவர் திரு ராமமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை மிக மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, ராமாயண கதை சொல்லுவதோ ராம பட்டாபிஷேகத்தை நடத்தி வைப்பதோ என்ன ஒரு பெரிய சாதனையா? அவர் என்ன இமயமலையில் ஏறிவிட்டாரா? இல்லை ஆஞ்சநேயர் தூக்கியது போல ஒரு சஞ்சீவி மலையையாவது தூக்கி கொண்டு வந்தாரா? அந்த கதையை சொல்லுகிறார் அவ்வளவுதானே என்று கேட்டுவிடலாம். 100 பட்டாபிஷேகங்களா என்று அவரே கூட நாத்தழுத்தழுக்க உணர்ச்சி வசப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கேள்விகளெல்லாம் நம்மில் சிலருக்கு தோன்றலாம். இளைய தலைமுறை இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்கலாம். ஆனால் ராமாயணம் என்கிற இந்த இதிகாசமும்
அவ்வப்போது அவர் தொட்டுக்காட்டிய மகாபாரதம் என்கிற இதிகாசமும் வெறும் கதைகள் இல்லை. இந்திய நாட்டிற்கு என்று ஒரு அடையாளம் உண்டு. இப்படி வைத்துக்கொள்வோம், இங்கே ஒரு வீடியோகிராஃபர், ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறார். நாம் எல்லாம் திரைப்படம் பார்க்கும்போது, நாடகம் பார்க்கும்போது ஒன்று தெரியும். ஒரு இடத்தை காட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு என்று ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை காட்டினால் அந்த இடம் என்று சொல்லாமலேயே தெரிந்து கொள்ளலாம். சென்னை என்று காட்ட வேண்டுமென்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த திரைப்படங்களில் எல்லாம் எல்ஐசியை காட்டுவார்கள். கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகன் திடீர்னு எல்ஐசியை காட்டினால் சென்னை வந்துவிட்டான் என்று புரிந்து கொண்டு விடலாம். புதுடெல்லியை காட்ட வேண்டுமென்றால் நாடாளுமன்ற கட்டடத்தை காட்டுவார்கள். ஐஃபில் கோபுரத்தை காட்டினார்கள் என்றால் பாரிஸ் மாநகரம் என்று தெரிந்து கொண்டு விடலாம். அப்படி ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க், புற அடையாளம் நிச்சயமாக உண்டு. இந்திய நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய புற அடையாளம் எதுவாக இருக்கிறது என்பது கவலையில்லை. இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டுக்கான அடையாளம் இராமாயணமும் மகாபாரதமும். இந்த நாட்டினுடைய அக அடையாளங்களாக திகழக்கூடிய இந்த இதிகாசங்களிலே இருந்து பல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு பண்பாட்டு முறை. முன்னெல்லாம் 40 நாட்கள் பாரதம் படிக்கிறார்கள். கோடை காலமாக இருந்தால், சம்மர் வெக்கேஷன் வந்தால் பாரதம் படிக்கப்படுகிறது. அந்த கிராமத்தில் பாரதம் படிப்பார்கள். சில சமயத்தில் பார்த்தா அர்த்தம் புரிகிறதோ புரியலையோ பாரதம் படிப்பார்கள். எதற்குன்னு கேட்டால், கோடை காலம் தணிந்த பின்னால் நல்ல மழை வர வேண்டும், விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் விராட பருவம் படிப்பது. இப்படியெல்லாம் சில பழக்க வழக்கங்கள் இந்த நாட்டு மண்ணோடு ஊறிப்போன பழக்க வழக்கங்கள். இதையெல்லாம் ஏன் செய்கிறார்கள்? எதற்காக? பெரியவர் ராமமூர்த்தி, அதுவும் திரு எதிரொலி விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய கவிதையில் குறிப்பிட்டு சொன்னது போல, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எனக்கு இவ்வளவு வேண்டும் அவ்வளவு வேண்டும் என்று கேட்காமல், அவருடைய சொந்த செலவிலே, அவருடைய சொந்த செலவு கூட பரவாயில்ல, செலவு கூட பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் போய்விட்டு வருவது என்பது, அதற்காக ஏற்படக்கூடிய உடல் துன்பம், அதனால் ஏற்படக்கூடிய களைப்பு, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏன் ராமாயணத்தை, ராமாயண கதையை, பட்டாபிஷேகத்தை இப்படி எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறார்? இந்த கதையை சொல்றதுனால என்ன? நான் இன்னொரு கேள்வியை கேட்ட தப்பு இல்லை, அவர்களே கூட தவறாக நினைத்து கொள்ள மாட்டார்கள், பெரியவர் சுராஜ் அவர்களும் தவறாக நினைத்து கொள்ள மாட்டார்கள். இந்த கதை நமக்கு தெரியாதா? இது என்ன புது கதையா? இல்லையே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய கதை தானே. அதே ராமன், அதே சீதை, அதே ராவணன் தானே. என்னைக்காவது ஒரு தடவையாவது இந்த 100 பட்டாபிஷேகத்தில் ஒரே ஒரு முறையாவது ராவணனுக்கு 10 தலை வேண்டாம், இந்த வருஷம் ஒரு 9 தலை வச்சுக்கலாம், இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக தலை வளர்ந்து போச்சு, ஒரு 11 தலை வச்சுக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது மாற்றி இருக்கிறீர்களா? அதே 10 தலையன்தான், அதே ராமபிரான் தான், அதே ஆஞ்சநேயர் தான், அதே கதைதான். ஏன் இதே கதை நமக்கு தெரியாத கதையா? புதுசாக அவர் சொன்ன கதையா? ஆனால் அந்த கதையை அவர் சொன்னபோது ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி தானே எல்லோரும் அதிலே அமிழ்ந்து போய் கேட்டோம். அதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு செய்தி. அவர் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இந்த 100 பட்டாபிஷேகங்களை நடத்தி நிறைவு செய்து மேன்மேலும் அதை தொடர இருக்கக்கூடிய தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதற்காக சொல்லுகிறேன். நம் எல்லோருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியது ராமாயணம். ராமாயணத்தை கையை பிடித்து கொண்டால் அந்த ராமாயணம் நம்மை சரியான வழியில் அழைத்து கொண்டு போகும். கும்பகர்ணனை பற்றி வெகு அழகாக குறிப்பிட்டார்கள். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான கருத்தை கும்பகர்ணன் சொல்லுவான் ராமாயணத்துக்கு. ராமாயணத்துக்கு ஏன் தெரியுமா அவ்வளோ பெரிய மகிமை? தொட்ட இடத்திலே எல்லாம் ஏதாவது ஒரு பாடத்தை ராமாயணம் தராமல் விட்டதே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு காட்சியாக இருக்கும், ஆனால் அந்த காட்சியில் கூட ஒரு அற்புதம் கிடைக்கும். கும்பகர்ணன் 6 மாசம் தூங்கியவன், 6 மாசம் சாப்பிட்டவன்.
600 சகடத்து அடிசிலும் 100 குடங்களும் நொங்குவான். அவன் சாப்பிடுவதற்கு தூக்கத்திலேருந்து எழுப்பிட்டார்கள். அவனை தூக்க கலக்கத்தில் எழுந்து உட்காந்தான். நீங்கள் பார்க்கலாம், சில வீடுகளில் குழந்தைகளை தூக்கத்திலேருந்து எழுப்பினா அம்மா கையில் பால் டம்ளரோட தயாராக எழுப்புவாங்க. ஏன்னா அது அந்த தூக்க கலக்கத்தில் எழுந்து ஓன்னு கத்துறதுக்கு முன்னால் கையில் கொடுத்துட்டா அந்த ஆவேசம் அடங்கி போகும். அதே மாதிரி கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது அவனுடைய ஆவேசம் எங்கேயாவது கோபப்பட்டு விட போகிறானேங்கிறதுக்காக தயாராக வைத்திருந்தார்கள். என்ன வைத்திருந்தார்கள் தெரியுமா? 600 வண்டியில சாப்பாடு, 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்களும். இதுக்கு வேணுமே, ரசம் வேணும், மோர் வேணும்னா 100 குடம். அப்படி சாப்பிடக்கூடியவன், 6 மாதம் தூங்கியவன், 6 மாதம் விழித்திருந்த போதெல்லாம் உணவு உண்டவன், ஆஜானுபாகுவா இருப்பான். ஆஜானுபாகுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆஜானுபாகுங்கிறது முதல்ல யாருக்கு வந்த வர்ணனைன்னா ராமபிரானுக்கு வந்த வர்ணனை. அவருடைய கரம், பாகுன்னா கை, இந்த கை, ஜானுன்னா கால் முட்டி சொல்றமே, அந்த கால் முட்டிக்கு தான் ஜானுன்னு பேரு. பாகு என்பது ஜானு வரை நீண்டிருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் ஆ ஜானு பாகு. ஆனா கும்பகர்ணன் அப்படி இல்லை, அதை விட பெருசா இருப்பான். அவ்வளவு பெருசா இருக்கிற கும்பகர்ணன் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னான் ராமாயணத்தில். விபீஷ்ணன் கூப்பிடுவதற்கு வந்து விட்டார். சொன்னார் ரொம்ப அழகா. விபீஷ்ணன் எதிரில் வந்தார். த டிஃபெக்ஷன் அண்ட் பாலிட்டிக்ஸ் என்று சொன்னாரே அந்த கட்டம். விபீஷ்ணன் இந்த பக்கம் உன்னை அழைத்து கொண்டு வர சொன்னார் ராமபிரான்னு சொன்னபோது கும்பகர்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்னை வளர்த்தவன் ராவணன், எனக்கு சோறு போட்டவன் ராவணன், எனக்கு அப்பா அம்மா முகம் தெரியாது, தந்தை விஸ்ரவான்னு சொன்னா கூட அப்பாவோட முகம் தெரியாது, தாய் கைகசி, ஆனால் வளர்த்தது முழுக்க 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 ராவணன். நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். என்னை இவ்வளவு நாள் வளர்த்த என்னுடைய அண்ணனுக்காக உயிர் கொடுக்காம நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னா சொல்லி வாயை மூடும் போது கும்பகர்ணனுக்கே மனசுக்குள்ள ஒரு நெருடல். சொல்லிட்டான். இவன் சொன்னதை கேட்கும்போது சரியா தான் இருக்கு. செஞ்சோற்று கடன், அண்ணனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் சரியா தான் இருக்கு. சொல்லி வாயை மூடுறான். அவனுக்கே விபீஷ்ணன் முகத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. நான் அந்த பக்கம் போயிட்டேனே, அண்ணன் என்னத்தான் குத்தி காட்டுகிறானோன்னு விபீஷ்ணன் நினைச்சிட்டா. அந்த ஒரு நினைப்பு விபீஷ்ணன் மனசுல வரலாமா இல்லையா? உடனே சொல்றான், எனக்கு இது தக்கதேயால் நினக்கது புகழதேயால். விபீஷ்ணா ஒன்று தெரிஞ்சுக்கடா, எனக்கு இது சரி, உனக்கு அது சரி. பெரியோர்களை, கும்பகர்ணனை மறந்து விடுங்கள், விபீஷ்ணனை மறந்து விடுங்கள், ராமாயணத்தை கூட மறந்து விடுங்கள். வாழ்க்கையில இந்த ஒரு தத்துவம் மட்டும் இருந்தா எவ்வளவு தூரத்திற்கு சிக்கல்களே இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்துல இருக்கும்னு நினைத்து பாருங்கள். எங்க பிரச்சனை? பல சமயத்துல வீடுகள்ல பிரச்சனை, தனி நபர்களுக்குள்ள பிரச்சனை, அரசாங்கத்துல பிரச்சனை. எங்க அந்த பிரச்சனை? நானா இல்லாம நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை நான் அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படும் போதுதானே சிக்கல். எனக்கு எது பொருத்தமோ அதை வைத்து கொள்ளாமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்ககிட்ட ஒரு பெரிய செல்போன் இருக்கா, எனக்கும் அந்த மாதிரி செல்போன் வேணும். நான் வச்சிருக்கிற காரை விட உங்க கார் பெருசா, அப்ப நான் கார் வாங்கணும். இதுதானே காரணம் வாழ்க்கையில சிக்கலுக்கு. ஆனால் 6 மாசம் தூங்கினவன்னு நினைக்கக்கூடிய கும்பகர்ணன் சொல்றான், எனக்கு இது சரி, உனக்கு அது சரி, அவரவர்களுக்கு எது பொருத்தமோ அதை வாழ்ந்தால் வாழ்க்கையில் சிக்கல் இல்லை. போற போக்குல சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான பாடத்தை 6 மாசம் தூங்கினவன் சொன்னான். அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததை சொன்னார். ஒரே ஒரு இடத்தை அதில் நினைத்து பாருங்கள். சஞ்சீவி மலையை அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்தாரா இல்லையா? அங்கே இருந்து தூக்கி கொண்டு வந்து எல்லாரையும் காப்பாற்றணும். எங்க இருக்கு சஞ்சீவி மலை? உத்தரகுருவை தாண்டி. உத்தரகுருன்னா வடக்குல இருக்கக்கூடிய மலை. அந்த மலையை தாண்டி எவ்வளவு தூரம் போனார்னு வால்மீகி மகரிஷி பெருசா விவரிப்பார். இங்கேருந்து புறப்பட்டு, இலங்கையிலேருந்து புறப்பட்டு, தமிழ்நாட்டெல்லாம் தாண்டி, கொஞ்சம் கொஞ்சமாக விந்தியத்தை தாண்டி, விந்தியத்திற்கும் வடக்காக போய் கைலையை தாண்டி, கைலைக்கும் வடக்காக சத்தியலோகத்தை தாண்டி, சத்தியலோகத்திற்கும் வடக்காக உத்தரகுரு பிரதேசத்தை அடைந்து, உத்தரகுருவையும் தாண்டி மேருமலையை தாண்டி இருக்கக்கூடியது மருந்து மலைங்கிற சஞ்சீவி பர்வதம். அந்த சஞ்சீவி பர்வதத்தை அங்கேருந்து தூக்கி கொண்டு வருகிறார். மூலிகை மறந்து போச்சு. அவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்தாரு. நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்?
அப்பாடி இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்தேன், என் தோளெல்லாம் வலிக்கிறது, கையெல்லாம் வலிக்கிறதுன்னு அங்கே கொண்டு வந்து வச்சுருப்போமா இல்லையா? சஞ்சீவி மலையை அன்னைக்கே மறுபடியும் இரவோடு இரவாக கொண்டு போய் அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் வைக்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஆஞ்சநேயரால முடியும் இல்லை, ஆஞ்சநேயரை நெஞ்சத்தில் தாங்கிக் கொண்டு தர்மத்தை செய்ய வேண்டும்னு நினைச்சா யாரால வேணாலும் முடியும். இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? ரொம்ப சாதாரணமா தெரியும். மலையை கொண்டு போய் அங்க மறுபடியும் வச்சாரா? ஏன் கொண்டு போய் வச்சார்? ராமர்கிட்ட சொல்லியிருக்கலாமா இல்லையா? நான் இங்கேயே வச்சிடுறேன் ராமா மலையை, குறைஞ்சபட்சம் யுத்தம் முடிகிற வரைக்கும் வைக்கிறேன், என்னைக்கு திருப்பியும் இதுக்கு தேவை இருக்குமோ தெரியாது. மறுபடியும் தேவை இருந்தது. கடைசி நாள் மூலிகைகள் தேவைப்பட்டன. ராமாயணத்திலேயே ரொம்ப அற்புதமான இடம் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் இறந்து விழுந்த இடம். கடைசி நாள் யுத்தத்துல கீழே விழுந்துட்டார். அவரை காப்பாற்றுவதற்கு மூலிகைகள் தேவைப்பட்டன. அப்ப சொல்லியிருக்கலாமா இல்லையா? நான் இங்கேயே வச்சிருக்கேன், சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா கொண்டு போய் அந்த சஞ்சீவி மலையை அங்க வச்சிடுறேன் மறுபடியும். இல்ல, அன்றைக்கே கொண்டு போய் வைக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? ஒருவேளை என்னை போல வேறு யாராவது தேடிக்கொண்டு மூலிகைகளை தேடிக்கொண்டு வந்தா அவர்களுக்கு அது தேவைப்படுமா இல்லையா? நான் கொண்டு வந்துடலாமா? வைத்த இடத்தில் ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து எடுத்தால் எடுத்த இடத்தில் அந்த பொருளை மறுபடியும் கொண்டு போய் வைக்கணுங்கிற ஒரு பாடம் இங்கேயே பார்த்தா தெரிகிறது. தன்னுடைய பேரனிடத்துல அந்த அம்மா உடனடியாக சொல்லுகிறார்கள், பாரு ஒரு பொருளை கொண்டு போய் வச்ச இடத்துல வைக்கணும். இது சின்ன பையன் அப்படிங்கிறதுக்காகலாம் நினைக்க வேண்டாம். நாம எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யறோம்னு நினைச்சு பார்ப்போம். ஒரு பொருளை எடுத்தோம்னா அந்த பொருளை கொண்டு போய் மறுபடியும் அந்த இடத்துல வைக்கிறோமா? அப்படி வைக்காததுனால எவ்வளவு சிக்கல், எத்தனை வீடுகளில் எவ்வளவு சண்டை, அந்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காததுனால. ஆனா ஆஞ்சநேயர் எவ்வளவு அழகாக அவ்வளவு பெரிய சஞ்சீவி மலையை கூட அடுத்தவர்களுக்கு அது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மைனா, இப்படி பல பாடங்களைத்தான் ராமாயணம் நமக்கு தருகிறது. அதனாலே தான் திரு ராமமூர்த்தி போன்றவர்கள் இந்த கதையை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். இந்த கதை தெரியாதுங்கிறதுக்காக அவர் இவ்வளவு பாடுபட்டு சொல்லலை. இந்த கதை எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, நாங்கள் என்ன புதுசாவா ராமாயணம் கேட்க போறோம்னு சொல்றதுக்காக இதை சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு முறை அந்த கதையை சொல்லும் போதும் அந்த கட்டத்திற்குள் நம்மை அழைத்து கொண்டு போய் நாமும் நல்லவர்களாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இதை அரும்பாடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த களைப்பையோ சொந்த செலவையோ சொந்த சிக்கல்களையோ பார்க்காமல், எனக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு ஊருக்கு போக வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் கூட ராமகாதையை ராமபட்டாபிஷேகத்தை எங்கேயாவது யாருக்காவது சொல்ல முடியும் என்றால் அந்த வாய்ப்பை கூட நழுவ விடாமல் அப்படி செய்யக்கூடிய மிகப்பெரிய பெருந்தன்மை படைத்தவர்கள். அதற்காக எந்த விதமான லாபமும் எதிர்பார்க்காமல் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுவார்கள், தனக்கென்று கைமாறு தேடாமல் செய்தவர் ஆஞ்சநேயர் என்று சொன்னால், அப்படி ராமாயணத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தின் எதிரொலியைப் போல தனக்கென்று எதையுமே எதிர்பார்க்காமல் இது எல்லோருக்கும் நன்மை தர வேண்டும் என்பதற்காகவே ராமகாதையை ராம பட்டாபிஷேகத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய பெரியவர் திரு ராமமூர்த்தி அவர்களுடைய இந்த பணி மேலும் 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 சிறக்க வேண்டும் என்று மனதார அந்த ராமபிரானையே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு ராமமூர்த்தி என்றே பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அந்த ராமனுடைய மூர்த்தி, ராமபிரான் என்கிற அந்த மூர்த்தியின் கீர்த்தியை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவதற்காகவே இப்படி ஒரு பெயரை அவருக்கு சூட்டினார்களோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த கீர்த்தி மேலும் மேலும் வளருவதற்கு தெய்வ நாமத்திலே என்ன பெருமை இருக்கிறதுன்னு கேட்கலாம். அவர் சொன்னார், ராம நாமம் பெருசுன்னு. கடவுளுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய பெருமை அதை மேலும் மேலும் சொல்ல 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 அந்த நாமத்திற்கே சக்தி கூடுகிறது. கடவுளுக்கே இல்லாத ஒரு பெருமை கடவுள் நாமத்திற்கு இருப்பதற்கு காரணம் நல்ல பக்தர்கள் அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதுதான் என்றால், அப்படி ராமநாமத்தை எல்லோருக்கும் விளங்க செய்யக்கூடிய கீர்த்தி வாய்ந்தவராக பெரியவர் கீரனூர் ராமமூர்த்தி அவர்கள் இருப்பது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில், சீதா சமேத ராமச்சந்திர மூர்த்தியினிடத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு
ஆச்சாரிய பெருமக்களின் அனுக்கிரகம் அவருக்கு எப்போதும் இருக்கும் என்பதையும் தெரிவித்து கொண்டு, எனக்கும் அந்த சேது பந்தனம் பண்ணின போது அணில் போய் கொஞ்சம் அப்படி உருண்டு மண்ணை உதுத்து தான், அந்த மாதிரி இந்த பட்டாபிஷேக வைபவத்தில் இந்த சில கோவில்கள்லாம் பார்க்கலாம், பட்டாபிஷேக படத்தில் அந்த கோவிலை கட்டினவரும் போய் நிற்பார். நானும் அன்னைக்கு இருந்தேன்னு சொல்லிக்கிறதுல ஒரு ஆசை. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கும் கொடுத்த திரு கீரனூர் ராமமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லி, திரு சுராஜ் அவர்களுக்கும் திரு மதிவண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்மெல்லாம் மை போட்டு மயக்கிட்டாங்க. எளிமை, திறமை, தூய்மை, எல்லாவற்றையும் தாண்டிய மை அவர்களுடைய புலமை. அவர்களை நான் புகழ்வது இல்லை, எப்போதுமே நான் நரஸ்துதி பண்ணுறோம் இல்லை. ஒரு முறை எங்கள் ராஜராஜேஸ்வரி கல்ச்சர் அகாடமியிலே சொற்பொழிவு நடந்தது. அன்றைய தினம் நான் போக முடியவில்லை. பட்டாபிஷேக அன்னைக்கு உடனே அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். என்னை பார்த்து பேசிவிட்டு புறப்படும் பொழுது, நான் ஆட்டோவோ காரோ வைக்கிறேன் என்று சொன்னால், பக்கத்தில் 2 தெரு தள்ளி ஸ்டேஷன் இருக்கிறது, ஆட்டோ எதற்கென்று நான் சத்தியமாக கோயில் என்று சொல்லுகிறேன், நடந்து போனார்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சுதா ஸ்டேஷன் அவர்கள் எந்த உச்சக்கட்டத்தில் இருப்பவர்களுடைய எந்த எளிமையை நீங்கள் பாருங்கள். அந்த மை